ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நான் முதல்வன் ஸ்கீம்ல இருந்து வந்திருக்கக்கூடிய 3 லேட்டஸ்ட் அப்டேட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாணவர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்ஸ் வந்து என்ன, இதுக்கு எப்படி நம்ம வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் இந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்து இந்த ஒரு குரூப்பில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎட் கவுன்சிலிங், டிஎன் காசா, இன்ஜினியரிங், லா கவுன்சிலிங் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் வந்து யூனிவர்சிட்டிலேருந்து அப்டேட் விட்டாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ஒரு குரூப்பில் உங்களுக்கு வந்து எவ்ரிடே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு குரூப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து இந்த நான் முதல்வன் அப்படிங்கிற ஸ்கீம் பற்றி எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே வந்து அந்த எக்ஸாம்ஸ், இந்த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து எழுதியிருப்பீங்க. அதுக்கு ரிசல்ட்டுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரிசல்ட்டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க நேற்று. எந்த டேட்டில் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து இது ரிசல்ட் வந்து எந்த டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ரெடியாக எல்லாருமே வந்து ஆயத்தமாயிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது, இந்த டிஎன் ஸ்கில்ஸ் காம்படிஷன் ஃபஸ்ட் லெவல் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஹால் டிக்கெட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் முதல்வன் வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. அந்த வெப்சைட்டோடைய அஃபீஷியல் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் டவுன்லோட் நவுனுங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்குது. ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் அப்டேட்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். அதாவது டிஎன் ஸ்கில்ஸ், அதாவது தமிழ்நாடு திறனாய்வு தேர்வுக்கான காம்படிஷன் எக்ஸாமுக்கு இவங்க வந்து ஃபஸ்ட் லெவல் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டவுன்லோட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ரெண்டாவது அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி அந்த இது யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு மாதத்துக்கு மாதம் 7,500 வந்து சொல்லியிருந்தாங்க. 1000 நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு 7,500 மேனிக்க 10 மாதத்துக்கு வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இது செப்டம்பர் 10 வந்து மாணவர்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில் வந்து எக்ஸாம் வந்து எழுதியிருந்தீங்க. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியாக இருந்தது. அதுக்கான ரிசல்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்மிங் செப்டம்பர் 27, அதாவது புதன்கிழமை வந்து உங்களுக்கு காலையில் வந்து அப்டேட் ஆயிரும்னு சொல்லிட்டாங்க. ரிசல்ட் வந்த உடனே நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டுறேன். எப்படி வந்து ரிசல்ட் வந்து செக் பண்ணணும், உங்களுடைய ரேங்க் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு நம்ம சேனலில் வீடியோவாக போட்டுறேன். மறக்காமல் நீங்கள் வந்து இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே, இது வந்து ரெண்டாவது அப்டேட்டு. அதுவுமே இதே வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். தேர்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் எழுதினவங்க ஆன்சர் கீ வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குமே வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் வந்து என்ன அப்படின்னா, இதுலேயே வந்து லிங்க் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள். இந்த பேஜில் தான் வந்து அவங்களுக்கான ஆன்சர் கீயை வந்து கொடுத்துருக்காங்க. நான் முதல்வன் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் இது ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். செப்டம்பர் 10 நம்ம எக்ஸாம் வந்து எழுதியிருந்தோம். அதுக்கான ஆன்சர் கீ ஹோஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 13 ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 150 கொஸ்டின்ஸு. நம்பர் ஆஃப் ட்ராப்டு வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆன்சரு, செகண்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்ன ஆன்சரு, சீரிஸ் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சீரிஸ் ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சியில் வந்து கொடுத்துருக்காங்க. சிடிடி வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும்ல எந்தெந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு இப்போவே நீங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து செக் பண்ணலாம். பட் ரிசல்ட்டு நம்ம வந்து அஃபீஷியலாக வந்த உடனே தான் நம்ம வந்து சொல்ல முடியும். எவ்வளோ நம்ம வந்து பாஸாக நம்ம வந்து ஃபெயிலாகுங்கிறது நம்ம சொல்ல முடியும். பாஸ் ஆனாலுமே வந்து நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு இப்போ பிசி கேட்டகரிக்கு தனியாக வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து நிறைய மாணவர்கள் வந்து எழுதியிருக்கிறதுனால வந்து 1000 நபர்களை தேர்ந்தெடுத்து மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த 7,500 அப்படிங்கிற வந்து அந்த உதவித்தொகையை வந்து கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? அது ஸ்டார்டிங்கே கவர்மெண்ட் சொன்னது தான். பாஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து கிடைக்காது. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அந்த 1000 நபர்கள வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 1000 நபர்கள் வந்து கேஸ்ட் வைஸா வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கட் ஆஃப் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரிசல்ட் வரும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்டேட் பண்றேன். இந்த ஒரு வீடியோல கண்டிப்பா நான் முதல்ல பார்த்தீங்கன்னா 3 அப்டேட்ஸ் நம்ம வந்து பார்த்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல மீட் பண்ணுவோம். நம்ம சோசியல் மீடியால Instagramல ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலயுமே எஜுகேஷன், கெரியர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்கீம் பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இது ஒரு பேஜ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போவே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்தரா நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.